சே சஸ்மி, நீ தான் பெஸ்ட்டு. என்றைக்குமே நீ தான் சூப்பர் சஸ்மி. யாராலையும் உன்னை தோக்க அடிக்கவே முடியாது. ஈகோ, நான் சொல்கிறேன், நீ தான் பெஸ்ட்டு. போகாத. நீ இப்ப எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கேன்னு எனக்கு தெரியும். நானும் அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கேட்டுக்கோ. இது வேணாம். நான் சொல்றது கேளு சஸ்மி. அந்த கேளவி சொல்றதெல்லாம் கேட்காத. வாழ்க்கையில இந்த பேர் நல்லது சொல்ற கெட்டது சொல்றேன்னு 1000 பேர் வருவான். அதெல்லாம் கேட்டு நீ போயிருவியா? நான் தானே அவன் கூட சின்ன வயசுல இருந்து இருக்கேன். அவன் கூட போறேன். நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ நான் பண்றதா கரெக்ட்னு தோணுச்சு. அது ஏன் நீ எப்பவுமே உன்னோட ஒப்பீனியன்லயே இருக்க? ஏன்னா எனக்கு நான் பண்றதா கரெக்ட்னு தோணுது. நான் தான் பெஸ்ட்ல. அப்புறம் எப்படி நான் நீ சொல்றது கேட்பேன்? Why should I? கரெக்ட் தான் சஸ்மிதா. அவ சொல்றத என்னைக்கு கேட்காத. நீ தான் பெஸ்ட். நீ சொல்றதுதான் அவ கேட்கணும். அவ தான் பெஸ்ட். அவ நான் சொல்றதா கேட்கறா. நான் தான் ஈகோ. அவளோட குயினே நான் தான், தெரியுங்கள. அவ இந்த லைஃப்ல வந்திருக்கானா அதுக்கு நான் தான் காரணம். ஈகோ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஸ்மிதா. இப்போவாச்சும் நான் சொல்றத கேளு. நீ இப்போ இருக்கிற நிலைமையில நானும் இருந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன், கேளு. இப்போவாச்சும் கேளு. அவ கூட போகாது, என் கூட வா. இது அடக்கமில்லாத அகழி மாதிரி. வெளி உலகத்துக்கு பெருமையா இருந்தாலும் உள்ளுலகத்தை இழக்க செய்வது இதுதான். அகம்பை கொண்டவன் உயரம் காண முடியாது. ஏன்னா அவன் நிழல கூட உயரமா எண்ணி வாழ்றானே. இந்த வரிகள் எனக்கேதான உரையா இருக்கு. நம்ம மேல கொண்டு போறது ஈகோ கிடையாது, நம்மளை கீழே தள்ளி விடுறதுதான் ஈகோ. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இல்லையா? யாரோட மனசுல தான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறக்கிறதோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவன் வீழ்ச்சிக்கான பாதையில தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ எல்லாருமே மத்தவங்களோட ஈகோ கூட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்றதை நிறுத்திட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து உங்க ஈகோ கூட உங்களோட ஈகோக்கு எகைன்ஸ்டா நீங்க ஃபைட் பண்ணி பாருங்க. அப்பவே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு வழி தெரியும் அப்படின்னு நான் சொல்லி இதை முடிக்கிறேன். ஹலோ ஈகோ, நானே வந்துட்டேன். நான் சொல்றேன், என்னோட ஸ்பீச் கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன வேணா சொல்லுவேன், உங்களை எப்படி வேணா உசுப்பேத்துவேன். ஆனா முடிவு உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்றத கேட்கணுமா கேட்க கூடாதா?